ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோரும் அறிவுறுத்தன பாண்டியன் மதுரையை நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வயதாகிவிட்டது. அவனின் வம்சாவளியாக வந்த நெடுமாற பாண்டியன் அப்படிங்கிற பாண்டியனுக்கு முடிசூட்டுகிறார்கள். அந்த நெடுமாற பாண்டியனுக்கு முதுகில் கூன் விழுந்திருக்கு. கூன் விழுந்ததால் அப்படி வளைஞ்சு தான் நடப்பான், போவான், வருவான். இதனாலேயே நெடுமாற பாண்டியன் என்று அழைக்காமல் மக்கள் அனைவரும் கூன் பாண்டியன் அப்படின்னு அழைப்பாங்க. இப்போ நாம் ஒருத்தருக்கு நல்ல பேராக தான் இருக்கும், ஆனால் அவருடைய பட்டப்பேரை சொல்லி தான் அழைப்போம். அதை சொன்னால் தான் மக்களுக்கும் அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கும் தெரியும். அதை போல கூன் பாண்டியன் என்றே அழைத்து வந்தார்கள். இந்த கூன் பாண்டியன் சோழ நாட்டில் உள்ள மன்னரின் மகளான மங்கையர்க்கரசியை மணந்து கொண்டு சிறப்பாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். மதுரையிலே சமணர்கள் அதிகமாக வந்துவிட்டார்கள். இந்த கூன் பாண்டியனும் சமணர்களுக்கு அதிகமான ஆதரவை தந்து நிறைய உதவி புரிகிறான். அப்போ சைவ மதம் கீழோங்கி சமண மதம் மேலோங்குகிறது. இதையெல்லாம் கூன் பாண்டியனின் மனைவியான மங்கையர்க்கரசி பார்க்கிறா. தனது ஆலோசகரான மந்திரியிடம் கேட்கிறார், என்ன மந்திரியாரே, நமது அரசன் சமணர்களுக்கு நிறைய உதவி புரிகிறார். உதவி புரியட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் சைவத்தை கீழே தள்ளிவிட்டு சமணர்களை மேலே கொண்டு வருகிறான். இது என்ன நியாயம்? இதற்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கு மந்திரியார் சொல்கிறாரு, தாயே அரசியே, மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சொக்கநாதர்கிட்ட போய் முறையிடுங்க. அவர் இதற்கு ஏதேனும் ஒரு வழியை உங்களுக்கு காண்பிப்பார், இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மங்கையர்க்கரசியும் நேராக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று சொக்கநாதர்கிட்ட போய் உட்காந்துடுறாங்க. இறைவா, மதுரையில் சமண மதம் மேலோங்குகிறது, சைவ மதம் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ரெண்டு மதமும் வேணும், ஆனால் மதுரையில் சைவ மதம் தானே செழிக்க வேண்டும். சைவத்தை மேலே கொண்டு வருவதற்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்குறா. அப்போ ஒரு அசரி ஒலி கேட்குது, நீ அரண்மனைக்கு செல், தானாக ஒரு உபயம் பிறக்கும் அப்படின்னு இறைவன் வழி அனுப்பிச்சிடுறார். சரின்ட்டு இந்த அம்மாவும் அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அரண்மனைக்கு வந்த உடனே ஒரு வேதியர் ஒருவர் வருகிறார். அவர் மூலமாக, அரசியாரே, சோழ நாட்டிலே திருஞான சம்பந்தர் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லா பதிகங்களையும் பாடியிருக்கிறார். அவர் சைவ மதத்தை வளர்ப்பதற்கு எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் நாடணும்னா இதற்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படிங்கிறார். சரி என்று வீரர்களை அழைத்து சோழ நாட்டிற்கு சென்று அங்கே திருஞான சம்பந்தர் என்பவர் ஒருவர் இருப்பார், அவரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். வீரர்களும் சோழ நாட்டிற்கு சென்று இந்த திருஞான சம்பந்தரை தேடி அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போ இந்த வேதியரும் கூட போகிறார். வேதியர் கூட போகும்போது, புலவரே, இப்பொழுது நாளும் கோலும் சரியாக இல்லை, சிறிது காலம் கழித்து மதுரைக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நாளும் கோலும் நலிந்தோருக்கு இல்லை. நாளும் கோலும், நாள் என்றால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. கோல் என்றால் கிரகங்கள், சனீஸ்வரன், குரு, சுக்கிரன், சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், ராகு, கேது. இந்த கிரகங்கள் நாளும் கோலும் சிவாச்சாரியார்களை ஒன்றும் பண்ணாது. நான் மதுரைக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு மதுரைக்கு புறப்பட்டு செல்கிறார். அங்கே போய் ஒரு மடத்தில் தங்குறார்.
தங்கியிருக்கும் பொழுது அங்கே வந்துட்டு சிவனடியாரின் சிவனை பற்றி பல பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கிறார். இந்த செய்தியெல்லாம் சமணர்களின் காதுகளுக்கு போகிறது. அவங்க விட்டு வைப்பாங்களோ? இவன் சைவ மதத்தைச் சேர்ந்தவர் திருஞான சம்பந்தர், இவர்களோ சமணர்கள். உடனே ஒரு அபிச்சார வேள்வியை நடத்துகிறார்கள். அபிச்சார வேள்வியை நடத்தினால் நாம் எது நினைக்கிறோமோ அது நடக்கும். அது நல்லதுக்காக நடத்தலாம், கெடுதலுக்காக நடத்தக்கூடாது அல்லவா வேள்வி யாகங்கள். ஒரு நாட்டில் வறுமை பஞ்சம் தலைத்தொடுகிறது, மழையே இல்லை. அப்போ மழை வேண்டி யாகம் நடத்தலாம், தர்ம காரியங்களை செய்வதற்காக நடத்தலாம். ஒரு நாடு வளம் பெற வேண்டுமானால் அந்த அபிஷேக யாகத்தை நடத்தலாம். இங்கே சமணர்கள் திருநாவுக்கரசரை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாகத்தை நடத்துகிறார்கள். யாக குண்டலத்திலிருந்து அக்னி பிளம்பு ஒன்று வெளியே வருகிறது. அந்த அக்னி பிளம்பை திருஞான சம்பந்தரின் உடலின் மீது ஏவி விடுகிறார்கள் சமணர்கள். உடனே அக்னி, நம்ம ஒரு லேச சூடுபட்டாலுமே ஐயோ அப்பான்னு கதறோம். இங்கே அக்னி பிளம்பு இவர் உடலில் உள்ளே போனவுடன் சூடு தாங்காமல் கதறுகிறார், கத்துகிறார். ஜுரம் வந்துடுது. உடம்பு சூடானால் காய்ச்சல் என்ற ஜுரம் வந்து விடுமே. இப்போ இங்கே திருஞான சம்பந்தருக்கும் ஜுரம் வந்தாகிவிட்டது. அப்படி அழுது புலம்புறார், கத்துறார், தாங்க முடியலை. இது யாரால் நடந்துச்சு அப்படின்னு தனது ஞான திருஷ்டியால் பார்த்து, ஆகா, சமணர்கள் இந்த யாகத்தை செய்து என் மீது அக்னியை ஏவி விட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன் உடலில் உள்ள அக்னி பிளம்பை அந்த கூன் பாண்டியன் மீது ஏவி விடுகிறார். கூன் பாண்டியன் அரண்மனையிலே இருக்கிறார். இந்த அக்னி பிளம்பு கூன் பாண்டியன் உடலில் புகுந்தவுடன் அவருக்கும் உடம்பு பூரா எரியுது. உடம்பு பூரா அக்னி, அப்படியே அக்னியாக வெப்பம் தாங்காமல், அக்னியின் வெப்பம் தாங்காமல் அப்படியே அங்கிட்டு ஓடுறான், சுருண்டு படுக்கிறான். ஒன்றும் பண்ண முடியல. தண்ணியை குடிக்கிறான். எது செய்தாலும் நேரமாக ஆக அவன் உடலில் ஜுரம், காய்ச்சல் ஏறிக்கொண்டே போகிறது. 104 டிகிரி, 110 டிகிரி, 120 டிகிரி வந்துடுது. உடனே அரண்மனை வைத்தியர்களை கூப்பிட்டு வந்து வைத்தியம் பார்க்குறாங்க. ஒன்றும் சரியில்லை. இது என்னடா வம்பா போச்சு, அரசனுக்கு எந்த வியாதியும் வராது, இப்போ இப்படி துடிக்கிறாரே, ஜுரம் வந்து என்ன செய்வது அப்படின்னு அமைச்சர்கள் பூரா யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த தகவல் திருஞான சம்பந்தருக்கு செல்கிறது. இவர் தானே அந்த அக்னியை அனுப்பிச்சி விட்டவர், அப்போ தானே நம்மளை கூப்பிடுவாங்க. அப்படிங்கும்போது அதில் ஒரு அரண்மனை வைத்தியர் சொல்கிறார், ஐயா, இந்த மண்டபத்தில் திருஞான சம்பந்தர் என்பவர் அங்கே சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கிறார், அவரே உங்களுடைய ஜுரத்தை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொன்னோம்னா, அவனை போய் உடனே அழைச்சிட்டு வாங்கப்பா, இவ்வளோ நேரம் என்னை தாக்காட்டுறீங்களே, எனக்கு தாங்க முடியலை அப்படின்னு அரசன் சொன்னவுடன் வீரர்கள் சென்று பல்லக்கிலே அந்த திருஞான சம்பந்தரை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து அரசனின் முன் நிறுத்துகிறார்கள். அரசன் படுத்துருங்க, அப்படியே வலி, ஜுரம் தாங்காமல், காய்ச்சல் தாங்காமல் அப்படியே உழுவாங்கிட்டு துடிக்கிறான். இதை பார்த்த திருஞான சம்பந்தர் தனது பையில் இருந்த விபூதியை எடுக்கிறார். அதற்குள்ள சமணர்கள் விடுவார்களா என்ன, இது மாயஜால விபூதி, இதையெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. அப்போ சமணர்களுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் வாக்குவாதம் முத்துகிறது. சரிப்பா, நான் அரசனின் வலது பக்கத்தில் தடவுறேன், நீங்கள் இடது பக்கத்தில் உங்கள் வைத்தியத்தை பாருங்கள், எது நல்லா சரியாகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒன்று, நீ வச்சிருக்க திருநீரெல்லாம் பூசக்கூடாது, இது மாயஜால திருநீர் அப்படிங்கிறார். உடனே சரி, இறைவனின் கோவிலுக்கு சென்று இறைவனின் மேல் இருக்கும் அந்த சாம்பலை விபூதி எடுத்துகிட்டு வாங்க, அதை வச்சு நான் சரி பண்ணுறேங்கிறார். உடனே வீரர்கள் கோவிலுக்கு சென்று அர்ச்சகர்களிடம் அந்த சிவன் மேலில் இருந்த விபூதி அபிஷேகம் அப்போது தான் நடந்து முடிஞ்சிருக்கு, அந்த விபூதியை புறம் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அரசனின் கூன்பாண்டியனின் அரசனின் வலது பக்கத்தில் பூரா தடவி விடுறாங்க. இடது பக்கத்தில் சமணர்கள் ஏதோ தைலம் அது இதுன்னு என்ன தடவுறாங்க. சிறிது நேரம் கழித்து அரசனுக்கு வலதுபுறம் சரியாகி விடுகிறது. ஜுரமும் இல்லை, காய்ச்சலும் இல்லை, உடம்பு வெப்பமும் இல்லை. ஆனால் இடதுபுறம் துடிக்கிறது. இறைவன் இடது பாகத்தை அன்னை பார்வதிக்கு கொடுத்தவர் அல்லவா,
உமையும் ஒரு பாதி, உடலிலே ஒரு பாதியை கொடுத்தவர் அர்த்தநாரீஸ்வரராக இருந்தவர் அல்லவா. ஆக இடது பக்கம் வலியால் துடிக்கிறார். என்ன செய்வது நேற்று புரியவில்லை. அப்போ மன்னர்கிட்ட திருஞான சம்பந்தர் சொல்கிறார், அரசே, அந்த பக்கமும் இடதுபுறமும் நான் வைத்தியம் செய்கிறேன், சரியாகிவிடும். இதை சமணர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அரசன் பார்க்குறேன், அரசனுக்கு வலி துடிச்சிட்டு இருக்கேன். அப்பா, உங்கள் விளையாட்டுக்கு நான் தான் கிடச்சேனா, விடுப்பா, அவர் யாரோ எவரோ தெரியாது, அவர் எனக்கு வலது பக்கத்தை சரி பண்ணிட்டார், இடது பக்கத்தையும் சரி பண்ணட்டோம்னு நீங்கிட்டு வாப்பா அப்படின்னு. இடது பக்கம் மீதி இருந்த திருநீரை முழுவதும் உடல் முழுவதும் தடவ கேளறு பதிப்பகத்தை பாடி தடவி கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் வலதுபுறம் குணமான மாதிரி இடதுபுறமும் ரணம் இல்லாமல், ஜுரம் இல்லாமல், காய்ச்சல் இல்லாமல் நார்மல் நிலைமைக்கு வந்துட்டார் அரசன் கோன்பாண்டியன். உடனே அரசருக்கு ஒரே சந்தோஷம். நீ இவர் எங்கிருந்து வந்தார் என்று கேட்டதற்கு சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கிறார், திருஞான சம்பந்தர் அப்படின்னு பேர். உடனே அந்த திருஞான சம்பந்தர் முதுகில் கையை வச்சு தடவி கொடுக்கிறார். அந்த அரசனின் முதுகில் இருந்த கூணு விலகி குனிஞ்சுக்கிட்டு இருந்தவன் நேராக நிமிர்ந்து ஆகா, எனது கூனையும் விலக்கி விட்டீர்களே, நீர் ஒரு அதிசய பிறவிதான் அப்படின்னு அவரை வாழ்த்தி அவருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்களையும் கொடுக்குறார். அப்போ திருஞான சம்பந்தர், இன்று முதல் நீ சுந்தர பாண்டியன் என்ற பெயருடன் விளங்குவாய் அப்படிங்கிறார். சுந்தரம் என்றால் அழகு, அழகான பாண்டியனாக மாறிவிட்டாய். ஊன் பாண்டியனாக இருந்தவன் அழகான பாண்டியனாக சுந்தர பாண்டியனாக மாறிவிட்டாய். இன்று முதல் உன்னை சுந்தர பாண்டியன் என்றே அழைப்பார்கள் அப்படின்ட்டு பொன் பொருள் ஆடை ஆபரணங்களை வாங்கி கொண்டு திருஞான சம்பந்தர் மீண்டும் தனது ஊருக்கு கிளம்ப போகிறார். அப்போ அரசன் பார்த்து, சுவாமிகளே, நீங்கள் எங்கள் ஊரிலேயே தங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல, அரசனின் ஆணைக்கு இணங்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திலேயே திருஞான சம்பந்தர் பாடி பலவித பாடல்களை பாடி இறைவனை மகிழ்விக்கிறார். அங்கேயே தங்கி விடுகிறார். அரசனும் நலமாகி கூனெல்லாம் தெளிவிட்டு நேராக வந்துடுறான். சுந்தர பாண்டியன் அப்படின்னு மக்களால் அழைக்கப்படுகிறார்கள். இதுவே திருவிளையாடல் புராணத்திலே 62வது படலமாக பாண்டியன் சுரம் தீர்த்த படலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம், வாழிய வளமுடன்.